நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. டாக்டர் சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் வாழ்த்துக்கள். கண்புரையினால் பாதிக்கப்பட்டு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களா? எந்த லென்ஸை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். கண்புரை அறுவை சிகிச்சையில் என்ன செய்யப்படும் என்றால், புரையுள்ள லென்ஸ் அகற்றப்பட்டு செயற்கையான லென்ஸ் கண்ணுக்குள் வைக்கப்படும். எத்தனை ஆண்டுகள் செயற்கை லென்ஸ் பாதிப்பு இல்லாமல் கண்ணுக்குள் இருக்கும்? இதை மாற்ற வேண்டிய தேவை வருமா என்று நீங்கள் கேட்கலாம். 2ஆம் உலகப் போரில் போர் விமானங்களின் கண்ணாடிகள் பாலிமீதேல் மீதாக்ரிலேட் மூலம் செய்யப்பட்டிருந்தன. இவை விபத்து மூலம் சிதறி கண்ணுக்குள் சென்றாலும் அதிக எதிர்வினை, அதாவது ரியாக்ஷன் இல்லாமல் கண் அமைதியாக இருந்தது. இதை பார்த்த சர் ஹெரால்ட் ரிட்லி என்ற மருத்துவருக்கு உள்வெளி லென்ஸ் அல்லது IOL பொருத்தும் எண்ணம் எழுந்தது. அதை அவர் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் நாள் செயல்படுத்தினார். இது புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாரதியின் கனவில் ஒரு புதிய உதயமாக அமைந்தது. 72 வருடங்களாக இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருவதால் எத்தனை வருடமானாலும் பாதுகாப்பாக கண்ணுக்குள் லென்ஸ் இருக்கும், மாற்ற தேவையில்லை என்றே சொல்லலாம். அடுத்த கேள்வி, எந்த மூலப்பொருட்களால் லென்ஸ் செய்யப்படுகிறது என்று பார்ப்போம். பாலிமீதேல் மீதாக்ரிலேட் எனப்படும் மூலப்பொருள் முதலிலும் பின்னர் சிலிக்கான், அதை தொடர்ந்து அக்ரிலிக் லென்ஸ்கள் உபயோகத்துக்கு வந்தன. இந்த லென்ஸ் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். முதலில் நான் உங்களுக்கு பின்னால் காண்பிப்பது லென்ஸின் மாடல். இது ஒரு நிஜமான லென்ஸ். இந்த லென்ஸ் தான் செயற்கையாக கண்ணுக்குள் பொருத்தப்படுது. நம்ம அந்த லென்ஸ் வரும் பேக்கெட் இது. அதற்குள் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இதுதான் அந்த லென்ஸுக்குள்ள ஸ்டிக்கர்.